அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னம்மா ஒண்ணு இல்லடா கண்ணு, ஒண்ணு இல்ல. அத்தை என்னத்த இப்படி அழுகுறான்? நைட்டு ஃபுல்லா இப்படிதான் அழுதான்னு பார்த்தா இப்ப காலையில எழுந்ததுல இருந்து இப்படிதான் அழுதுகிட்டே இருக்கான். ஒண்ணு இல்லடி, அதெல்லாம் ஒண்ணு செய்யாது. ஆளாளுக்கு உட்காந்து நீங்க அழுதுகிட்டு போங்கடி, எழுந்து போய் அவரார் வேலையை பாருங்க. வைஷோத்த தம்பி அழுகையை நிப்பாட்டுங்க. அப்பையில இருந்து இப்படிதான் மூச்சு விடாம அழுகுறான். அதாண்டி என்னன்னு தெரியல. யாருமா, எதுக்குமா? அதவா எதுக்குடா அழுகுற? தம்பிக்கு என்ன வேணும்? அத்த பாலும் குடிக்க மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே தான் இருக்கான். அக்கா இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? ஆமாண்டி, போங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. மதினி பச்சை பிள்ளைய தூக்கிட்டு நைட்டு ஊர் சுத்தலாமா? மதினி கோவிலுக்கு தானே கூட்டிட்டு போனோம். கோவிலுக்கு மட்டும் அடி கூட்டிட்டு போனீங்க? ஹோட்டலுக்கு போறேன் அங்க போறேன்னு குடும்பத்தோட போய் கும்மாளம் அடிக்கிறது இல்லாம பச்சை பிள்ளையும் தூக்கிட்டு போய் இப்ப பாடா படுத்திட்டீங்கல்ல. மதினி இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. ஆமாண்டி, உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்கங்கறத சொல்லவே கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்ங்கறத சொல்லணும், அப்படித்தானே? அது ஒரு வார்த்தையில கேட்கணும்டி. 3 மாசம் இன்னும் பிள்ளைக்கு முடியல, அதுக்குள்ள எனக்கு நேன் தூக்கிட்டு ஊரை சுத்துறீங்க. ஏண்டி இப்ப இவ பிறந்தநாள் கொண்டாட்டம் ரொம்ப முக்கியமா? இல்ல முக்கியமான்னு கேக்குறேன். இப்பதான் பிறந்திருக்கா, 1 வயசு ஆகுது. கேக்க வெட்டி ஊரையே கூட்டி சாப்பாடு போட்டு கொண்டாட வேண்டிதான். அதெல்லாம் செஞ்சீங்க சரி, அது என்னடி ஊர் சுத்துறது? மதினி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி குடும்பத்தோட வெளியே போய், அதனாலதான் போலான்னு பிளான் பண்ணோம். நீங்க பிளான் பண்ணீங்க சரி, பிள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அது அழுதுட்டா என்ன பண்ணனு? இப்ப என்ன உட்காந்து கேக்க பக்கேன்னு சிரிக்கிறானா? இது நைட்டு நீங்க வரும்போது அழுக ஆரம்பிச்சவன் இப்ப வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கான். பிள்ளைய போட்டு இப்படி புண்ணாக்குறீங்களே. ஐயோ அக்கா, நீ வேற ஏன்க்கா இந்த பாடு படுத்துற? ஏய் மொரகதம், இல்ல நாங்களே புள்ள அழுகுதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீ வந்து புள்ளைக்கு என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாம், திட்டாமையாவது இருக்க வேண்டியதானே? ஆமாண்டி, உங்களை எல்லாம் தூக்கி தூக்கி கொஞ்சணும். நீ யாரு சொல்ல, நான் எதுக்கு கேட்கன்னு ஆளாளுக்கு நல்ல திமிர் எடுத்துட்டு தான் சுத்துறீங்க. வைஷோக்கா சும்மாவே வேதவழி மதனி புலம்புவாங்க. இப்ப இது ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு, ஓவரா தான் பேசுறாங்க. விட்டு விடு, கண்டுக்காத. கத்திர மட்டும் கத்திட்டு போகட்டும், அவ்வளவுதான். இவங்க பேச்செல்லாம் நம்ம கண்டுக்கிட்டோம். ரொம்ப கஷ்டப்படுவோம் மதனி. மரகதம் என்னடி வாய்க்குள்ள புலம்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மதனி. அவன் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டுட்டு சுடுதண்ணிய வெது வெதன் வச்சு ஊத்தி சும்மா ஒரு காட்டன் ஃப்ராக்க போட்டு விடு. அடிக்கிற வெயிலுக்கு காந்தது உடம்பெல்லாம். இவ முரட்டு துணியா போட்டு அமுக்கி வச்சிருக்கா. போடி போய் அதை செய். நைட்டு ஊரை சுத்திட்டு வந்தீங்களே, வந்தோடனே பிள்ளைக்கு வெது வெதன் தண்ணி வச்சு ஊத்துனீங்களா? இல்ல மதனி, வர மொத்தல மழை பெஞ்சிட்டு இருந்ததுல, அதான் எதுக்குன்னு. மழை பெஞ்சதுன்னா உங்க கைக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. பிள்ளைக்கு உடம்பு சூடு தாங்குமா? எங்கேயாவது இப்படி கூட்டிட்டு வந்தா வெது வெதன் தண்ணியை வச்சு பிள்ளைக்கு ஊத்தி விட்டு லேசான ஒரு காட்டன் ட்ரெஸ் போட்டு விட்டா அது வாட்டுக்கு தூங்கும். தூங்கி இருந்துச்சா உடம்புக்கும் நல்லா இருக்கும். இதெல்லாம் இன்னும் நான் சொல்லி கொடுக்கணும். ஏதாவது நான் பேசிட்டா இப்படி பேசிட்டாளேன்னு சொல்றது, ஆனா ஒன்னும் சரியா செய்யறது இல்ல. அடியே மதி, சொல்லுங்கம்மா. போடி, பிள்ளைய தூக்கிட்டு போய் முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுட்டு வெது வெதன் தண்ணியை வச்சு ஊத்து. சரிங்கம்மா. பிள்ளை அழுகுதுன்னு நீயும் உட்காந்து அழுதாப்புல சரியா போயிடுமா? போ போ, பிள்ளைய தூக்கிட்டு போ. மரி, நீ போய் வெண்ணி வை, அத்தை தம்பியை தூக்கிட்டு வரேன். சரிங்க அத்தை. டே டே அதவா, என்னமா என்ன என்ன அழக்கூடாதுன்னா? தம்பிக்கு உடம்பு அழுப்பா இருக்கா? இரு இப்போ ஒரு குட்டி குளியல போட்டுட்டு ஜாமுன்னு தூங்குங்க. தம்பி அப்புறம் நார்மலா ஆயிடுவீங்க, சரியா? நீங்க என்னடி பார்த்துட்டு நின்னுட்டே இருக்கீங்க? போ போ, வீட்டுல போய் அவரார் வேலையை பாருங்க. சரிங்க மதனி. என்னடி இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க? இல்லம்மா, தம்பி அழுகுறானே. ஒன்னாலேயே அழுவாண்டி. என்ன பிள்ளை இருக்கிற வீட்டுல முடிய விரிச்சு போடாதன்னு சொன்னா என்னமோ உனக்குதான் 6 அடி கூந்தல் தொங்குதுன்னு. எப்ப பாரு தலையை விரிச்சு போட்டுட்டே உட்காந்துரு. இல்லம்மா, தம்பி அழுகுறான்னு அப்படியே வந்துட்டேன். வருவ போடி, போய் தலைய பின்னு. உனக்கு என்னடி? ஒண்ணு இல்லம்மா. நல்லா பிறந்தநாள் கொண்டாடுனாங்கடி உனக்கு. எங்க இல்லாத அதிசயம்லாம் இங்கதான் நடக்குது. ஆமா, இன்னொருத்தி எங்க? யாருமா? உன் தங்கச்சிக்காரி தான், சுபா. அவ ரூம்ல. அதானே, வானமே 2 பொழந்தாலும் எனக்கு நேன் தின்னுட்டு ரூம்ல நல்லா தூங்குவா. வைஷு, உன் மருமக 4 ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரகம். இதுல சுபா தினுசான விதம். மதினி, எல்லாம் நீ செல்லம் கொடுத்த குடுப்புதாண்டி. சரி சரி, காலங்கத்துல அவளுக்கு வெட்டியா நிக்காதீங்க. போங்க போங்க, அவரார் வேலையை போய் பாருங்க. ரொம்ப இந்தான் பண்றாங்க. கண்டிப்பா வாசுகி பிள்ளை அழுதுக்கு குடும்பத்தோட சேர்த்து எல்லாத்தையும் திட்டுறாங்க. வேணி கண்டுக்காத. எப்பவுமே உங்க திருமச்சானும் அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்க என்ன பேசுறாலும் காது கொடுத்து கேட்காதீங்கன்னு. நீயும் கண்டுக்காத. சரி வா கிளம்பலாம். இன்னும் இங்க உக்காந்தோம் அவ்வளவுதான்.
என்னையா ஏபிசிடி படிக்கிறியா? டிடே ராஸ்கல், நீ எப்படா வந்த? ஆமையா, பக்கத்துல வந்து உட்காந்து உன் மடியில கைய வச்சது கூட தெரியாம அவ்வளவு சின்சியரா என்ன படிக்கிறியா? புக் படிக்கிறேன்டா. ஈ சிரிச்சிட்டேன், செம்ம காமெடி போ. டேய் என்னடா காலங்காத்தால? அது ஒண்ணு இல்லையா, சும்மா உன்கிட்ட வம்பிழுத்துட்டு போலான்னு வந்தேன். வரட்டும்டா வரட்டும், என் பேத்தி வரட்டும், அப்புறம் உன் வாயிலே ஏறி ஏறி மிதிக்க சொல்றேன். வாயிலையா? அப்பதான்டா வாயை குறைப்ப. சரிதான், பேத்திய ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க போல. ஆமாண்டா, எப்போ 10 மாசம் ஆகும் என் பேத்திய கை நிறைய தூக்குவோன்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பா ஆமாண்டா. டேய் ராம் சொல்லுப்பா. இங்க பாரு, கை குழந்தை பச்சை புள்ள நம்ம பாத்துக்கிறது கஷ்டம் அப்படிலாம் நீ எதுவுமே நினைக்காத. அப்பா பாத்துக்கிறேன்டா. உன்னை கைப்பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து நான் தான் தூக்கி வளர்த்திருக்கேன். இங்க பாரு, நீ எப்போ பசிக்கு அழுவ, நீ எப்ப தூக்கத்துக்கு அழுவ, எப்ப விளையாடுறதுக்காக அழுவ, இதெல்லாம் அப்பா தெரிஞ்சு வச்சுக்கிடுவேன். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன்னை ஒரு தடவை கூட அழவிட்டது இல்ல. உன்னை பார்த்து எல்லாத்தையும் பாத்துக்குவேன். இப்ப அதே மாதிரி என் பேத்தி வந்ததும் கையில கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் வளர்த்த ஆளாக்கிடுறேன். சரியா? அப்பா என்னடா? லவ் யூப்பா. லவ் யூடா மகனே. என்னடா? என்ன அம்மாவை மிஸ் பண்றியா? இல்ல இல்லையா, அதெல்லாம் விவரம் தெரியாத வயசுல மிஸ் பண்ணையா. இப்போ நீ தான் எல்லாமுமா பாத்துக்கிறிய. தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. என்னையா பொண்டாட்டி வந்ததும் அம்மாவை மிஸ் பண்றத மறந்துட்ட? யோ அநியாயம் பண்ணாதயா. உண்மைதான்டா, உண்மைதான். ஆனாலும் நீ எல்லாம் இருக்கியே, எப்படி என்கிட்ட வம்பு எடுக்கலாம் தான் யோசிப்ப. உன் அப்பேண்டா. சரி, எங்க கிளம்பிட்ட? வினாவ பாக்கப்பா. ஏய், நானும் சொல்லணும்னு நினைச்சேன்டா. டக்குன்னு கட்டட வேலையை ஆரம்பிக்க சொல்றா. நம்ம வீட்டு குட்டி தேவதை வரும்போது நம்ம அந்த ஹோமையும் ஆரம்பிச்சிடணும்டா. அப்பா நானும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மாடி சிவானி, வாடா கண்ணு, உட்காருடா. இல்லப்பா இருக்கட்டும். ஓய் உட்காரு. இல்ல இருக்கட்டும் ராம். அப்பா வினோ கிட்ட போய் பேசி கடகடன் வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கப்பா. நம்ம பாப்பா பிறக்கும் போது நம்மளோட ஆசை ஹோமையும் ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிடா கண்ணு, அப்பாவோ அப்படிதான் நினைச்சிருக்கேன். எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடறேன். சரிப்பா. டேய் கழுத, என்னப்பா எழுந்துடுறா. மருமக நின்னுட்டு இருக்கா, நீ என்ன ஜாமுன்னு உட்காந்துட்டு இருக்க? எழுந்துரு, என் மருமக உட்காரட்டும். ஐயா எப்பா, நான் அவ புருஷன்ப்பா, நான் தான் உட்காந்துருக்கணும். அப்படியே ஏறி மீச்சேனா? ஐயோ ஏயா, மாசமா இருக்கிற பிள்ளைய நிக்க வச்சுட்டு நீ நல்லா உட்காந்துட்டு புருஷனா லட்சணமா பிள்ளைய கஷ்டப்படாம பாத்துக்கணும். அவ மாசமானாலும் ஆனா நீ எனக்கு தினம் டெலிவரி பாத்துட்டு தான் இருக்க. என்னடா? ஒண்ணு இல்லப்பா. எழுந்து நின்னு அவளை உட்கார சொல்லி நான் வணக்கம் சொல்லி தினம் மரியாதை செலுத்துகிறேன்ப்பா. சொல்லாத செய். அப்பா ஏன்பா? சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அம்மாடி, எனக்கு ஒரு கிளாஸ் வெண்பூசணி ஜூஸ் போதும். நைட்டு எல்லாரும் கூட போய் ஹோட்டல்ல சாப்பிட்டோமா, அதுவே வயிறு ஒரு மாதிரி மந்தமா இருக்கு. வயசான காலத்துல சாப்பிடுறத சாப்பிடணும். அதனால இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், 2 பேரும் சாப்பிடுங்க. சரிப்பா, நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஏய், எதையாவது கிச்சன்ல போய் தொட்ட நீ கெட்ட. ராம் அப்பா பாத்துக்கிறேன்டா, நீ போய் உட்காரு. ஏய் ராம் மாடு, இதோப்பா கூட்டிட்டு போய் டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அவளுக்கு ஃபர்ஸ்ட் பரிமாறிட்டு, இல்ல பரிமாறி நானே அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா நான் சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர்ரா, போய் செய். யோ சரியில்லையா? சரியில்லை, 2 பேர் சேர்ந்தா என்ன ஓட்டுறீங்க? என் பொண்ணு வரட்டும், உங்க 2 பேத்தையும் கவனிச்சுக்கிறேன். ஆமா சிவானி. அப்பா பொண்ணு நம்ம சப்போர்ட் தான்ப்பா. கரெக்ட்மா கரெக்ட். அட பாவிகளா, மாமனாரும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஒரு அலப்பறைய பண்ணுதுங்க. சரிதான். அப்பா ஒரு வழியா பேரன் அழுக நின்னுச்சு. அக்கா சுடுதண்ணி வச்சு வெதுன்னு ஊத்தி லேசான காட்டன் ட்ரெஸ் போட்டதும் அவன் நாட்டுக்கு பாலை குடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா சாலா, நைட்ல இருந்து அவனுக்கு அந்த ட்ரெஸ் தான் உறுத்திக்கிட்டே இருக்க போல. நம்ம மழை பெய்து பிள்ளைக்கு சளி பிடிக்க கூடாதுன்னு நினைச்சா அதுதான் அவனுக்கு கசன்னு இருந்திருக்கு. எங்க மதனி, நைட்டு தான் மழை அடிச்சு ஊத்திச்சுன்னு பார்த்தா காலையில வெயில் சுட்டு எரிக்குது. நமக்கே வெக்கையா தானே இருக்கு, அப்புறம் பச்சை பிள்ளை எப்படி தாங்குவான்? சரிதான், நமக்கு தான் இன்னும் பயிற்சி வேணும் போல. உண்மைதான் மதனி. வைஷ்வத்த. ஏய் சித்தார்த், வா. என்ன கிளம்பியாச்சா? ஆமாமா. சிந்து கிளம்பிருப்பா சித்தார்த். அப்பவே காலையில எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ உட்காரு, நான் அவளை கூப்பிடுறேன். சரிங்க சித்தார்த், முத அவளை வெளியே கூட்டிட்டு போற. ரொம்ப கவனம். அது மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துரு.
கண்டிப்பா அத்தை 1 ஹவர்ல கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அப்புறம் ரத்னமாமா வைரமாமாலாம் அவங்க இப்பதான் ஆபீஸ் போறாங்க. சொல்லியாச்சா எல்லார்கிட்டயும்? யார்கிட்டயும் சொல்லாம கிளம்புவாளா? வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு, ஆதவன் முதற்கொண்டு. ஓ கிளம்பிருப்பா, இத வர சொல்றேன். ஆமா உட்காரு, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், எதுவுமே வேண்டாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம வீட்ல சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்ட போல. சரி சரி உட்காரு. ம் மதனி. போ மரகதம், போய் வர சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் என் சிந்துவை கூட்டிட்டு அவுட்டிங் போறேன். என்னடா சிரிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. வா வேதவள்ளி, வா வா. வேணி வேணி, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. இல்ல சரத்து, இருந்தாலும் இது வீட்ல செலிப்ரேட் பண்ணதெல்லாம் ஓகே, ஆனா ஹோட்டலுக்குலாம் போயிருக்க கூடாதுன்னு தோணுது. எதுக்கு? நம்ம ஆதவன் குட்டி அழுகுறனாலயா? இப்போ அழுகையே நிப்பாட்டிட்டானா? இப்பதான் நான் வைஷா மட்டும் கேட்டுட்டு வந்தேன். விடு, இதுக்கு போய் நீ ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. ஓய் வேணி. சொல்லு சரத்து. நீ சோகமா இருக்கும் போதும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? ஆமா. சோகமா இருக்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கேனா? நீ சந்தோஷமா இருந்தா எவ்வளவு அழகா இருப்ப. போ சரத்து, எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. அதனால தானே ஒரு ரூம்க்கு வந்திருக்கேன். இப்ப பார் 2 மினிட்ஸ்ல உன்னோட அப்செட் எல்லாம் சரி பண்றேன். வண்டியா? என்னடா நீ சொன்ன மாதிரியேவா வேணி ரூம்ல இருக்கான்? நான் தான் சொன்னேன், காட்டெருமை கேட்டியாடா? என் தம்பி நல்லவன் வல்லவன் வீராதி வீரன் சொன்ன அவன் பாக்குற வேலைய பாரு. என்னடா இது அநியாயமா இருக்கு. ஏண்டா ஜீவா, கல்யாணத்துக்கு முன்ன நானும் சுபாவும் இதே வீட்டுல ஒன்னாதான் இருந்தோம். ஒரு தடவையாது இப்படி தனியா மீட் பண்ணி பேசியிருப்போமா? அப்போ கொஞ்சம் எலியும் பூனையுமா இருந்தோம். எலியும் பூனையுமா இல்லடா, கரடி மாதிரி இருந்த. எப்படியோ ஒண்ணு, ஆனா நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோமா? எவ்வளவு கண்ணியமா இருந்தோம். டேய் இல்ல, என்ன மாதிரி எல்லாம் யாரும் கிடையாதுடா. அதுவும் இந்த கடைக்குட்டின்னு உன்னை பெத்து வளர்த்திருக்காங்க பாத்தியா? இது நம்ம எல்லாத்தையும் மிஞ்சது. ஆமாண்டா, நானே ஒரு காதல் மன்னன். துப்பிராத, கொன்றுவேன். என்னையே இவன் ஓவர்டேக் பண்ணிருவான் போலடா. ஷோ, ஓ அழப்பற தாங்க முடியலடா. ஏதோ என் பொண்டாட்டியோட அண்ணனாச்சேன்னு உன்னை சும்மா விடுறேன். இல்லனா நீயும் 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிருவியா? 2 மினிட்ஸா? ஆமாண்டா, நூடுல்ஸ் மாதிரி 2 மினிட்ஸ்ல அவன் அப்செட்ட போய்க்கிருவானா? எப்படின்னு பாக்கலாமா? பாக்குறதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டா நம்ம 2 பேரும் வந்து நிக்கிறதுமா அவன் பாக்கல? அவன் இந்த உலகத்துல இல்லடா, அவன் வேற உலகத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டான். ஓஹோ. ஓய் சொல்லு, 2 மினிட்ஸ்ல உன் அப்செட்ட போக்கட்டுமா? சீக்கிரம்டா, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? நீ எப்படி போக்குறேன்னு நாங்க பார்க்க வேண்டாம்? டேய், நீங்க எங்கடா வந்தீங்க? நாங்க வந்து 1/2 hour ஆச்சு, ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா இல்லடா, அப்படி ஒண்ணும் விறுவிறுப்பா ஒண்ணும் இல்ல. ஜீவா லூசு, இங்க எதுக்குடா வந்த? காட்டுமே, உனக்கு இங்க என்னடா வேலை? உனக்கு என்னடா வேலை? நான் அது வேணி அப்செட், அதான் சமாதானப்படுத்த. இடி கோத்திலே ரோகம் போடாத. எதுக்குடா வந்தீங்க? வந்தது அப்புறம் சொல்றோம். நீ அந்த 2 நிமிஷத்துல அப்செட்ட சரி பண்றது எப்படின்னு சொல்லிக்காமிடா. ஃபியூச்சர்ல எனக்குலாம் யூஸ் ஆகும். மானங்கிட்டவனே, வெளியே போடா. டேய் என்னடா பண்ற? டியூட்டிக்கு கிளம்பலையா? கிளம்பணும்டா. அதுக்கு முன்ன நம்ம வேதவழியத்த இருக்காங்கல்ல? ஆமா இருக்காங்க. அவங்க நம்ம வேணியா கொஞ்சம் அப்செட் பண்ணிட்டாங்கடா. ஓஹோ, அதான் 2 மினிட்ஸ்ல அப்செட்ட போக்குறதா? ஏய் வாயில நல்லா வந்துட போகுது. ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் ஒரு ரூமுக்கு போனேன்டா. ஓகே, அங்க பார்த்தா உன்னை காணும். அப்ப பார்த்தா அப்படியே நம்ம சக்தி வந்தானா, அவனும் உன்னை பார்க்கணும்னு சொன்னான். சரி, நான் சொன்னேன், டேய் எப்படியும் இங்க இல்லாட்டி வேணி ரூம்ல தான் இருப்பான், போய் பாப்போன்னு சொன்னேன். 2 பேரும் வந்துட்டீங்க. இல்ல இந்த காட்டருமை அப்படிலாம் என் தம்பி பண்ண மாட்டான் அப்படின்னு ஓவரா பேசினான். வாடா ப்ரூவ் பண்றேன்னு இழுத்துட்டு வந்திருக்கேன். எப்படா உன் தம்பிய பாத்துக்கிட்டியா? நல்லா பார்த்தேன்பா, பார்த்தேன். டேய் சக்தி, நீ எல்லாம் ஒரு குடும்பஸ்தானடா. குடும்பஸ்தானா? ஏன்டா? அவன் கூட சேர்த்து சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்க. நான் எங்கடா விளையாண்டேன்? சரி ஓகே, ஜீவா எதுக்குடா வந்த? டேய் அந்த 2 மினிட்ஸ் காமிடா, அது எப்படி நான் பாத்துக்கிறேன். ஏய் ஏன்டா? சரி ஓகே, ஒன்னும் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் கொடைக்கானல் போறியா?
கொடைக்கானலா? எதுக்குடா? ஏய் நேத்து சித்தார்த் gift பண்ணானே. ஓ, அத கேக்குறியா? ஆஹா, அது ஒண்ணும் திங்கிங்ல இல்லடா. என்னடா இப்படி சொல்லிட்ட? நீ போறேன்னா நானும் கூட வரலான்னு பார்த்தேன். டேய் எருமை எருமை, அப்படியே எங்க ரெண்டு பேத்தையும் தனியா விட மாட்ட. ஆ, எனக்கு ஒரு ஜோடி பக்கத்துல வர்ற வரைக்கும் உங்க ரெண்டு பேத்தையும் ஜோடி ஆக்கவே விட மாட்டேன். பொறாம பிடிச்சவனே. டேய் சரி எதுக்கு வேணி அப்செட்டா இருக்கா? டேய் 2 மினிட்ஸ்டா. டேய் எட்ட அட்டி வாங்கிறாதடா. சரி போ. உன்னை கொல்ல போறேன். சக்தி மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆமாமா நார்மலா தான் இருக்கா, ஆனா முகத்தை மட்டும் பாவம் போல வச்சுக்குவா. எதுக்குடா? அப்பதானே அந்த 2 மினிட்ஸ். ஏய் ஐயோ, உன்னை எல்லாம் வச்சு ஒரு உப்புக்களுக்கும் ஆக மாட்டான்டா. அது என்னமோ உண்மைதான் சக்தி. டேய் சரி நீ எப்போ டியூட்டிக்கு போவ? இதோ கிளம்பிட்டேன்டா, இன்னொரு 1/2 hour. ஏன்டா என்னாச்சு? இல்ல திருவீரா எல்லாம் ஆபீஸ் போயாச்சு, கார் இல்ல, பைக் வந்து சித்தார்த் வேணும்னு சொல்லிட்டான். அதான் உன் கூட அப்படியே நம்ம ஆபீஸ்ல வந்து இறங்கிக்கலாமேன்னு கேட்டேன். ஓ, உன்னை பிக்கப் பண்ணிட்டு போணுமா? ஆமாண்டா, ஆல்ரெடி ஆபீஸ்க்கு ரெடியா இருக்கேன், நீ வந்தா அப்படியே போய்க்கலாம். இதோ ஒரு 1/2 hour. ½ hour இருக்குடா, 2 மினிட்ஸ் போதாது. டேய் கழுத்தை கடிக்காதடா. அப்பா சாமி, உன்கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. அடச்சி, அது ஏன் கிட்ட சொல்லலடா, வேணி கிட்ட சொன்ன. ரொம்ப முக்கியம், நீ ஒட்டு கேட்டது தப்பு. இத அப்பப்ப சொல்லி வேற காமி. சரி. சக்தியானா? ஓய் சிந்தாமணி, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா. ட்ரெஸ் நல்லா இருக்கா? அழகா இருக்குடி. பாப்பா சூப்பரா இருக்குடா. ஓய் ஓய், இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்ல? என்னடா ஜீவா? அது சொல்லு. அவன் கிடக்குறான் கழுத, ஏதாவது பொறாமப்பட்டு பேசுவான். அடப்பாவிகளா, சரிதான். ஆமா சித்தார்த் வந்தாச்சா? வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், ஆல்ரெடி வந்தாச்சு. வந்தாச்சா? நம்ம வீட்டுக்கா? ஆமா ஆமா, இப்பதான் சவுண்ட் கேட்டது. ஓகே ஓகே, அப்பலாம் நான் போய் பாக்குறேன். ஓய் சிந்தாமணி, ரொம்ப கவனம். அது மாதிரி சீக்கிரம் போயிட்டு வந்துடணும். நாம ஊரை தாண்டி எங்கேயும் போகாத. அது எப்படா போவேன்? மால்க்கு கூட்டிட்டு போறேன்னு இருக்கான். அங்க போய் ஐஸ்கிரீம், சாக்லேட், குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி. பாருடா சரத்து. இல்ல அந்த மாதிரி தானே வாங்கி சாப்பிட போற? டேய் உனக்கு என்னடா செய்து? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் குழந்தைத்தனமா இல்ல? அவன் என்னன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் சொல்றா, நீ என்னன்னா 2 மினிட்ஸ் நூடுல்ஸ்ங்கற. நூடுல்ஸா? அந்த மாதிரி 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுங்கற. ஷோ, இவன் காதுல போய் விழுந்துச்சா? இதே உங்களுக்கு எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? ஏறி மீச்சு குடுவேன், போயிரு. டேய் ஜீவா, வாய குறையேண்டா. ஆள போட்டு இம்சப்படுத்துற. ஏண்டி சொல்ல மாட்ட? மிந்தியெல்லாம் என்ன உட்கார வச்சு பேசி பேசி ரசிச்சு ரசிச்சு சிரிப்ப. இப்ப உனக்குன்னு ஒரு ஆள் வந்ததும் இந்த மாமாவை கழட்டி விட்டுட்டேல. அடச்சி, தூ ஃபீல் பண்றேன்னு நினைச்சு ரொம்ப மொக்கையா பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியா? ஆமாடா, சிரிப்பு வருது. சரி ஓகே, போயிட்டு வா போயிட்டு வா, நல்லா இரு. சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா ஒன்ன மாதிரி மட்டும் பாத்துறாத. ஏன்டா? இல்ல கொஞ்சம் கண்ணுக்கு அழகா, பாக்க ரசனையா. சரத்து, கவலையே விடுமா, தூக்கி போட்டு இன்னைக்கு மிதிப்போம். வர வர வாய் ஓவரா போச்சு. அதானே உனக்குலாம் பொண்ணே கிடைக்காதுடா. ஏய் என்னை விட பெட்டரா வேணுமா உனக்கு? கிடைக்கவே கிடைக்காது. டேய் பாரா, 2 மினிட்ஸ்ல பேசி முடிச்சுட்டு போயிருப்பேன்டா. என்ன அப்செட்ட சரி பண்ண விட்டியாடா? சரி ஓகே, சரி பண்ணு, நான் பாக்குறேன். கொன்றுவேன். சரி சிந்தாமணி, சொல்லுடா. பாத்து போயிட்டு வா. அப்புறம் தேங்க்ஸ். எதுக்கா? எல்லாம் ரத்னப்பா வைரப்பாட்டெல்லாம் நீ சொல்லி எனக்காக பர்மிஷன் வாங்கினதுக்கு. சரிடி, போயிட்டு சீக்கிரம் வா. அங்க போனதே எனக்கு கால் பண்ண. நீ டியூட்டி கிளம்பிட்டியா? அது 2 மினிட்ஸ்ல கிளம்பிடுவான். சரி சரத்து, பாத்து போயிட்டு வா. அண்ணி, சிந்து, வேணி, அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். வேண்டாம் வேண்டாம், நீ என்ன வேணினே கூப்பிடு. சரி ஓகே வேணி, போயிட்டு வரேன். சரி சிந்து. சிந்து, பைக் சாவி சுபா கிட்ட வாங்கிக்கோ. சரிண்ணா, அப்படியே அண்ணிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். சரிம்மா. ஏய் 2 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ சட்டு புட்டுன்னு பேசிட்டு வாடா, எனக்கு லேட் ஆகுது. 10 நிமிஷத்துல வந்துடுறேன்டா. யூனிஃபார்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. டேய் ஜீவா, வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்பு. நீ எல்லாம் திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்ட. இதோ என் தங்கச்சிட்ட வந்து சொல்றேன். டேய் நல்ல குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான் போல. டேய் காட்டிருவேன். எல்லாம் பொண்டாட்டினா பயந்து ஓடுறாங்களே. எப்பா சாமி, நீயும் அப்படி கிளம்புறது? ஏண்டா அந்த 2 மினிட்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வருவியா? டேய் பண்ணுடா பண்ணு. அம்மா தங்கச்சி, சொல்லுங்க ஜீவானா. இந்த பயபுல இப்படி எல்லாம் கெஞ்சணும் தானே நீ அப்செட் ஆன? ஆத்தா சிரிக்காத ஆத்தா, அண்ணன் பயந்துருவேன்ல. டேய் போறேன்ப்பா போறேன். இவங்க அலப்பற தாங்க முடியலப்பா.
கல்யாணத்துக்கு முன்ன ஒண்ணு ரவுண்ட் அடிக்க கிளம்பிருச்சு. இதுக்கு ரூம்குள்ளேயே செட்டில் ஆயிடுச்சுங்க. ஆனா நான் சரி ஓகே ஆபீஸ்க்கு கிளம்புவோம். அங்கேயாவது காயு பாரிக்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தா குழு குழுன்னு இருக்கும். நான் செருப்பால அடிப்பேன். அத்தாடி மைண்ட் வாய்ஸ்ன்னு வெளியே பேசிட்டு இருக்கோமோ அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். டேய் ஓட்டத்தை பாரு. 2 minutes பேச விட்டாங்களா? ஐயோ சரத்து போதும் அதையே சொல்லாத. கிறுக்கு பிடிக்க வச்சிட்டான்ல. ம், ஆமா அப்செட் ஆனது சரியா போச்சா? அதுக்கு பதில் தான் ஜீவா நான் சொன்னாங்கல்ல. அடிப்பாவி. சரிதான், நீ சரியான கள்ளிதான். சரி யூனிஃபார்ம் மாத்திட்டு கிளம்பு. சக்தி மச்சான் வெயிட் பண்றேன்னு சொன்னாங்கல்ல. நீ என் கிளம்பு. உன்னை ஸ்கூல்ல விடணும், அவனை ஆபீஸ்ல விடணும், அப்புறம் நான் டியூட்டிக்கு போனோம். நான் தான் குடும்பஸ்தானா இருக்கேன். நல்ல விஷயம்தான். சரிதான். போதும் போதும் இன்னைக்கு ரொம்பவே பேசியாச்சு. அதுவும் இங்க ரூம்ல வந்து கிளம்பு. போய்க்கோ ஏய் போய்க்கோ, ஈவினிங் பாத்துக்கலாம். பாத்துக்கிறேன் அப்போ உனக்கு கவனிச்சுக்கிறேன். என்னடா சிரிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. வா வேதவள்ளி வா வா. ஒரு நிமிஷம். டேய் சொல்லு. என்னடா நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கற? இல்ல நீயா என்ன கூப்பிட்டுட்டு ஒரே வந்த. என்ன வேதவழி வயிறெல்லாம் எரியுதா? எரியணும். உனக்கு வயிறு எரியறதா எனக்கு சந்தோஷம். என்ன சிரிக்கிற? ஒன்னில பழசலாம் நினைச்சேன் சிரிச்சேன். என்ன பழசலாம்? இல்ல சித்தார்த்துன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் எனக்கு எதிரி. இந்த ரத்னம் குடும்பம் தான். அவங்க குடும்பத்தை பழி வாங்காம விட மாட்டேன். ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். நடு தெருவுல நிப்பாட்டுவேன். அப்படிலாம் வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு இருந்தவன் இப்ப அந்த ரத்ன வீட்லயேவும் நடு வீட்டுல வந்து உக்காந்துட்டு இருக்கான். ஐயோ ஐயோ. ஏய் நிறுத்து. இதுக்கு மேல ஏதாவது பேசுன? ஏண்டா உருத்துதா? வேதவள்ளி ஏய் அடங்குடா. இங்க பாரு, நீ ஏதாவது என்கிட்ட பேசி என் வாயில இருந்து வார்த்தையை வர வச்சு எனக்கும் சிந்துக்கும் உண்டான கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குற. அது மட்டும் நடக்காது. நடக்கும்டா, நடத்தி காட்டுறேன். வேதவள்ளி டேய் நடக்கும்டா. மனமேடையே நீ ஏறினாலும் நான் பார்த்த மாப்பிள்ளையோட தான் சிந்துக்கு கல்யாணம் நடக்கும். பாக்குறியா? ஏய் என்ன உதறுது? இங்க பாரு வேதவள்ளி, வீட்டுக்குள்ள வந்து எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி உறவு முறையை கொண்டாடிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. நான் எப்பவுமே சித்தார்த்த அபிமன்யு தான். இது எப்பவும் மாறாது. இப்ப நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கேனா அது என் சிந்துவுக்காக. என் சிந்து குளத்துல மட்டும் நான் தாலி கட்டினதும் அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியவே எப்படி சுத்தல்ல விடுறேன்னு மட்டும் பாரு. டேய் அதெல்லாம் நீ எல்லாம் பண்ணுவேன்னு தெரியும்டா. இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல பச்சை தண்ணி குடிக்காம இருக்கேனா அது உன் வன்மத்தை தீத்துக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சே என்கிட்ட வந்து நீ பேசுற? டேய் சித்தார், நீ என்ன பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கியோ எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட ஆத்திரம், கோபம், அது மாதிரி நீ சிந்து மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையா இருக்கலாம். ஆனா அவகிட்ட அந்த குடும்பத்து மேல காட்டுற பாசம் போய் அது எப்பயாவது ஒரு வெளியே வரும். அந்த நிமிஷம் சிந்துவே நீ வேண்டான்னு சொல்லிட்டு வருவா. அப்போ நான் பார்த்த மாப்பிள்ளையோட ஜாம்னு கல்யாணத்தை பண்ணுவேன். பாக்குறியா? போக்கலாம் வேதவள்ளி, பார்க்கலாம். நீ நினைக்கிறது நடக்குதா இல்ல நான் நினைக்கிறது நடக்குதான்னு. ஏன் சிந்து எப்பவும் என்ன வேண்டான்னு சொல்ல மாட்டா. அவ என் மேல முழுசா நம்பிக்கை வச்சிட்டா. நான் இல்லாம அவளால இருக்க முடியாது. அதனால நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். பாத்துரலாம். டேய் உன்னை விட இந்த குடும்பம் அவளுக்கு முக்கியம்டா. உன் கோபத்தை ஆத்திரத்தை குறைக்காம நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. சரி வெயிட் பண்ணி பாப்போம். ஹாய் சித்தார்த். ஏய் சிந்து. என்னம்மா கிளம்பியாச்சா? ஆமாத்த போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து கவனமா போயிட்டு வா. நம்ம சித்தார்த் நம்ம வீட்டு மாப்பிள்ள, நல்லபடியா பாத்துக்கோ. சரிங்கத்த. தம்பி சித்தார்த், எங்க சிந்துவை பார்த்து கவனமா கூட்டிட்டு வாப்பா. சொல்லிட்டீங்கல்ல, கவனமா கூட்டிட்டு வரேன். சித்தார்த் இந்த ஒயிட் ட்ரெஸ்ல தேவதை மாதிரி இருக்க. நீயும் பிளாக் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? ம். சரி கிளம்பலாமா? ஆனா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். 1 hourல கூட்டிட்டு வந்து விட்டுறேன், போதுமா?
சரி சித்தார்த். ஆமா நேத்து உங்க அண்ணனுக்கு கொடைக்கானல் டிக்கெட் கொடுத்தேனே, போறானா? தெரியல, இன்னும் பேசி முடிவெடுக்கல. போனா சொல்றேன். ம், ஓகே ஓகே. சரி சரி, வா, லேட் ஆகுது, போலாம். ஆ, மா போயிட்டு வரேன். சரிடா கண்ணே, பார்த்து போயிட்டு வா. லேட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணு. சரிங்கம்மா. வா போலாம். ம். யோ யோ, ஒரு இடத்துல உட்காரியா? ஏன்யா ஜீவனை வாங்குற? சார் சரத் சார் எப்ப சார் வருவாங்க? ஏன்யா, உனக்கு எதுக்குயா? வர வர உன் டார்ச்சர் ரொம்ப இருக்குயா. ஸ்டேஷன்ல வச்சு உனக்கு 3 வேளை விதவிதமா சோறு கொண்டு வந்து குடுக்கறோம்ல, அதனால ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல சார், நான் சும்மாவே உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதுக்கு இல்ல உங்க ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. என்ன வேலை போட்டு கொடுக்கவா? யோ, நானா வீட்டுக்கு போறேன், எனக்கு பதிலா நீ வந்து உட்காந்துக்கிறியா? ஐயோ சார், அதெல்லாம் என்னால முடியாது சார். என்கிட்ட இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் இல்ல. அடப்பாவே, விட்டா சரின்னு சொல்லி இங்க வந்து உட்காந்துக்குவ போல. நல்ல வேலையா காக்கி ட்ரெஸ் உங்ககிட்ட இல்லாம போச்சு. சார் சும்மா சும்மா சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு சார். ஏதாவது எனக்கு வேலை கொடுங்க சார். இந்த டேபிள்லாம் துடைக்கிறது, உங்களுக்கு டீ காஃபி வாங்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதா இருந்தாலும் செய்யறேன் சார். டேய் டேய், ஏன்டா? நீ முத போ, உட்காரு. சரத் சார் வந்தவன பேசிக்கலாம். எப்ப சார் வருவாரு? டேய், முத இருந்து ஆரம்பிக்காத, அவர் வரும்போது வருவாரு. சாரி சார். சுப்பிரமணி. ஹலோ சதீஷ், வாங்க வாங்க. எங்க நம்ம சார் காணோம்? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓ ஓகே ஓகே. ஏன் சதீஷ், ஏதாவது முக்கியமான கேஸ் எதுவும்? இல்ல இல்ல, நேத்து சாப்பாடு சும்மா அசத்திட்டாரு, அதான் அவரை பார்த்து அப்படியே பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ அதுவா? சுப்பிரமணி சும்மா சொல்லக்கூடாது, இந்த 3 வேளையும் சாப்பாடு அமிர்த மாதிரி இருந்தது. ஆமா சதீஷ், இங்கேயும் கைதிய கூட விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் ஃபுல் மீல்ஸ் தான். ஆமா, என்ன விசேஷம்? என்ன மேட்ருங்கிறதே தெரியாம 3 வேளையும் நல்லா சாப்பிட்டாச்சு. ஏய் சுப்பிரமணி. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விசேஷம்? அது ஒண்ணில்ல சதீஷ், நம்ம சார் கட்டிக்க போற பொண்ணுக்கு பிறந்த நாள். நினைச்சேன், இதெல்லாம் நினைச்சேன். என் பொண்ணுக்கு நேத்து பிறந்த நாளா? இப்படியெல்லாம் செஞ்சதும் நம்ம பொண்ணுக்கு பிறந்த நாளா இருக்குமோன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த மாசத்துலதான் நம்ம ஊர் திருவிழா வரும். அப்ப மொத்தல பாக்கியம் சொல்லுவா, நம்ம மகளுக்கு பிறந்த நாள், அவளுக்கு ஒரு புது துணி வாங்கி கொடுயான்னு. ஒரு நாள் கூட என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்ததில்ல. பிறந்த தேதிய கூட தெரியாம வச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு பிறந்த நாள்னு இவரு இந்த அளவுக்கு செஞ்சாரா? அம்மாடி, அப்பனா உன்னையும் நல்லா பாத்துக்குவாரு. அந்த வீட்டுக்கு நீ மகாராணிதான். ஆனா என்னன்னு தெரியல, உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு. சீக்கிரம் உன்னை பாக்குற நாள் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உன் முன்ன மட்டும் நான் வந்து நிக்க மாட்டேன். என்னால எந்த சூழ்நிலையிலும் உன்னோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஒரு தூரமா நின்னு நீ எப்படி வாழ்றேன்னு, நீ வாழ்ற அழக பார்த்துட்டு உன் கண்ணுக்கு தெரியாமையே போயிடுற. என் பொண்ணுக்கு பிறந்த நாள், ஆனா நான் அம்மாடி உன்னை பார்த்தா கூட நான் சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு உன்னை பார்க்க முடியுமா? சேலை ஓரம் வந்து அலை மோதியது, ஆஹா என்ன சுகமோ. நெஞ்சு பொன் விறகு நெஞ்சை தீண்டியது, ஆஹா என்ன இதமோ. சித்தம் கிளுகிழுக்க ரத்தம் துடி துடிக்க மொத்தம் 100 விதமோ. அச்சம் நாமல் அலை கலைந்த ஒரு நையோ தெய்வ பதமோ.